எங்கே போயிட்டுருக்கோன்னா ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். அதை நிற்கிறான் பாருங்க, அது அவன் தான் வந்து நின்றுட்டு இருக்கான். அதுக்கு தெரியாமல் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான். கோட்டுக்கு முன்னாடி இறங்கிட்டு இருக்கான் அவன். நான் சொல்கிறத விட இப்போ வந்து ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருக்கான். டிஸ்ட்ரிக்ட் ஒர்க்கு சொன்னான். இப்போ வந்து அவன் பருத்தி பால் ட்ரை பண்ணுறான். பால் குடிக்க போகிறான். பேட்டில் ட்ரிம் பண்ணணும். என்னோட பெரிய பேஷன் வந்து விளாக்ஸ் எடுக்கிறது. எந்த பெண்கள் இதை பார்த்தாலும் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுறதோ நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. இவர் அதனால அது யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்ம ப்ளே பாயுவேன். ஒரு பொண்ணு சொல்லுண்டா சொல்ல பேசு. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வந்து பொண்ணு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கு. ஆனால் யாருக்கு தெரியாமல் பேசுவாங்க. ஒரு பொண்ணுக்கு பேச இன்னொரு பொண்ணுக்கே தெரியாது. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசுறதுன்னு தெரியும், யாருக்கும் தெரியாமல ஒத்துட்டா பார்த்தீங்களா? அது சொன்ன அப்படியே நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. கோர்ட் ஒர்க் முடிச்சிங்க, அவ்வளோதான். கோர்ட் ஒர்க் முடிஞ்சது. உட்காந்து ஃபைல் பண்ணிட்டோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் எஸ்எஸ்டி ஆக்டில் உட்காந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்டி ஆக்டில் பல லோ போல்ஸும் இருக்குது, பயங்கரமாக மாட்டக்கூடிய செக்ஷன்ஸும் அதில் தான் இருக்குது. செக்ஷன் 3 பேஸ் பண்ணி தான் எப்பவுமே எஃப்ஐஆர் போடுவாங்க. செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, விக்டிம் கண்டிப்பாக எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும். செகண்ட் விஷயம், இதை தெரிஞ்சு தான் அவர் அந்த ஹியூமிலேஷனை பண்ணியிருக்கணும், இன்சல்ட்டை பண்ணியிருக்கணுன்றது தான் முக்கியமான விஷயம். அது தெரியாமல் ஒருத்தர் தவறாக சொல்கிறது வந்து எஸ்எஸ் ஆக்டில் வந்துடாது. செக்ஷன் 3 பேஸ் பண்ணி தான் பல எஃப்ஐஆர்கள் போடுவாங்க.